கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. இதை நீங்க வாசிக்கும் போது மேலோட்டமாக இவர்கள் இன்னும் தங்களுடைய இரட்சகரை அறியாதிருக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கனநித்திரையின் ஆவிய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதாவது கனநித்திரையின் ஆவினா என்ன? கனநித்திரையின் ஆவினா என்ன நினைச்சிட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ராமாயணத்தில் பார்த்துருப்பீங்க, வாசித்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கதை கேட்டிருந்தீங்கன்னா கும்பகர்ணன் அப்படியே தூங்கிட்டே இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? திடீர்னு எழுந்து நிறைய சாப்பிடுவான். கனநித்திரையின் ஆவினா அப்படியே தூங்கிட்டே இருக்கிறதா? இப்போ நீங்கள் ஒரு ஓய்வு நாள் காணப்படுது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறது பேர் கனநித்திரையின் ஆவியா? கனநித்திரையின் ஆவினா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்களுடைய தெய்வம் பேசுகிறது ஒன்றுமே அவர்களுக்கு புரியாது. விழித்து கொண்டே தான் இருப்பாங்க, ஆனால் தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டேன், போன மாதனுடைய எல்லா செய்தியும் உங்களுக்கு உள்ளே போச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் அந்த வசனமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படியே ஞாபகமாக இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு நாள் சபை கூடுதலுக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விட்டு போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் போகும்போது இந்த வார்த்தைகளை அப்படியே தியானித்து கொண்டே போகிறீங்க? என்ன செய்தியை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்தார்? இல்லை நீங்கள் காலையில இருந்து பைபிள் தான் படிக்கிறீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசை போட்டு கொண்டே வர்றவங்க எத்தனை பேர்? இல்லை நைட்டு பைபிளை படிச்சுட்டு நீங்கள் படுக்கிறீங்க, ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி யோசித்து கொண்டே தூங்குகிறவர்கள் எத்தனை பேர்? இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதை படிச்சுட்டு போகிறவங்க எத்தனை பேர்? சிந்திச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர்களோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் ஊழியர்கள் மூலமாக. ஆனால் அவர்கள் ஒரு தூங்குகிற மனநிலையிலே காணப்படுறாங்க. தூங்குறவன்ட்ட பேசினா எப்படி இருக்கும்? தட்டி எழுப்பி நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால பதில் சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட நீங்க காது பக்கத்துல போய் பேசிட்டே இருந்தாலும் அவங்க ஒண்ணு கேட்காது. அப்ப கனநித்திரை நாவினா வேற ஒண்ணும் கிடையாது. அவர்களுக்கு பேசுகிறதான காரியங்கள், தேவன் பேசுகிற காரியங்கள் அவருடைய காதுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. கனநித்திரை நாவியும் காணாதிருக்கிற கண்களையும் விழித்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா பாக்குறது தெரியாது. இப்ப பூனையை பார்த்தா புலி மாதிரி தெரிஞ்சா எப்படி இருக்கும்? தப்பு பண்றாங்கல்ல. இப்ப பூனையை பார்த்தா புலின்னு நினைச்சா பூனைக்கு பயந்து ஓடுவாங்க. புலியை பார்த்து பூனைன்னு நினைச்சா இது பூனை தானே, நம்ம தட்டி விட்டுறலான்ட்டு போவாங்க, அது அடிக்கும். அப்படித்தானே? அப்ப நம்ம பார்க்கிறது நம்முடைய கண்களுக்கு இதுதான் தெரிய வேண்டும். அப்ப கர்த்தர் சொல்றாங்க, கண்கள் இருக்குது ஆனா காணாது இருக்கிற கண்கள், கேளாது இருக்கிறதான காதுகள் எல்லாம் காதுல விடும். ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாததான லாங்குவேஜ்ல இருக்கிறத போல இருக்கும். அப்படிப்பட்டதான தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறது. அப்படி ஆயிற்று அப்படி சொல்றாரு. அப்ப இதை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க பாவம், கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த காரியத்தை செய்தபடினாலே, அவர்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினபடினாலே தேவன் தான் காரணம். அவர்கள் ரட்சிக்கப்படாததுக்கு, தங்களுடைய ரட்சகரை அறியாது இருக்கிறதற்கு, அல்லது அவர் இந்த பூமியில இறங்கி வந்த போது அவரை அடையாளம் காணாமல் இருப்பதற்கு அந்த தெய்வம் தான் காரணம் என்பதை போல தோன்றும். அடுத்து ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அவர்களிடத்திலே பேசுகிறதான அந்த தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரர்கள், இவர்களுடைய தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முக்காடு போட்டாராம். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். பைபிள் புரியாது, வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து எபிரேய பாஷையில தான் எழுதப்பட்டிருக்கோம். ஆனா வாசிக்க தெரியும் அவனுக்கு, அதை வாசித்தா அவனுக்கு புரியாது. அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து இதை வாசி என்றால் அதை எனக்கு வாசிக்க தெரியாது, லெட்டர்ஸ் தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்க வாசித்து கொண்டு வரும்போது நீங்க எப்படி இதை புரிந்து கொள்றீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்றாரு 10வது வசனத்துலனா, உங்களுக்கு கனநித்திரை ஆவியை வர பண்ணது, உங்கள் கண்களை அடைத்தது, அவர்களுடைய ஊழியக்காரர்கள் பாத்தீங்கன்னா தலைவர்களுக்கும் முக்காட போட்டாரு. அப்ப அவர்கள் பேசுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியறது கிடையாது.
அதனால தரிசனங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் அவைகளெல்லாம் சீல் பண்ணதான ஒரு கவர்ல இருக்கிறது போல உங்களுக்கு இருக்கும். நான் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் புரியாது இப்படி சொல்லிட்டு வர்றாரு. ஆனா 13ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ரகசியம் காணப்படுது. என்னன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. இந்த ஜனங்களுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தெய்வத்தை விட்டு தூரமாய் இருக்கும் பொழுது அவர்கள் அவருக்கு பயந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க தினசரி வாழ்க்கையில. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அப்போ மனுஷராலே போதிக்கப்பட்டதான கற்பனைகளின் மூலமாக ஆண்டவரை ஒரு மனுஷன் தேடுறான் அப்படின்னா அவனுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமா விலகி இருக்கிறது. ஆனபடினால ஆண்டவர் என்ன பேசினாலும் புரியாது, ஆண்டவர் என்ன தரிசனங்களை காண்பித்தாலும் அதனுடைய அர்த்தமும் வந்து விளங்க போறது கிடையாது. ஞான திருஷ்டிக்காரர்கள் வந்து அதாவது தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் அது வந்து புரிய போறது கிடையாது. இப்ப இது யார் தான் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலோட்டமாய் தேவன் தான் காரணம் என்பதை போல காணப்படும். ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்பாத இருதயத்தை அது குறிக்கிறது. மனுஷருடைய போதனைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஜனமாக மாறும் பொழுது என்ன புரியாதுன்னா, தேவன் பேசுகிற வார்த்தைகள் அந்த சத்தியம் வந்து புரியாது அப்படின்ட்டு நீங்க 29ஆவது அதிகாரத்துல பார்க்க முடியும்.